ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இந்த வீடியோல நம்ம புரோட்டோ 2 ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 28 ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பிக் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இது நேத்தே வந்துருச்சு, பட் ஆனா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ தேவையில்லாம பேசாம நம்ம ஸ்னேக் பிக்கை ரிவ்யூ பண்ணலாம். இது எல்லாமே என்னோட அசம்ஷன்ஸ் தான், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு இது மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன சாப்டர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கஷன் கோஜன் இந்த மாதிரி மமுஷி 1 வீக் அப்புறம் நம்ம லீஃப் வில்லேஜ்குள்ள வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சாப்டரோட எண்டிங்ல செவரல் டேஸ் லேட்டர், அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு காமிச்சு மமுஷி வந்து நம்ம வில்லேஜோட வால்க்கு மேல நின்று இருக்க மாதிரி காமிப்பாங்க. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மமுஷி அவங்க ப்ரிடிக்ட் பண்ணதை விட முன்னாடியே வந்திருக்கான். ஓகேவா, அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரோட ஸ்னீக் பீக்ல என்ன நடக்குது அப்படின்னா, பொருட்டோ எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்கான். அநேகமா அவன் மமுஷி வந்திருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட சண்டை போடுறதுக்காக தான் போயிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம பொருட்டோ வந்து ஃபிளைங் தண்டர் கார்டு யூஸ் பண்ணல. அப்படி அவன் யூஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு தான் போக முடியும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா நம்ம லீஃப் வில்லேஜ்குள்ள ஃபிளைங் தண்டர் கார்டு யூஸ் பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு மமுஷியை வந்து ஃபாலோ பண்றதுக்காக தான் அவன் பறந்து போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த பேனல்ல பாத்தீங்கன்னா, டேமேட் நம்ம நினைச்சதை விட அவன் சீக்கிரமா வந்துட்டான் அப்படின்னு ஷிகமார் சொல்றான். அப்படிதான் எல்லாமே நடக்கும், ஃபியூச்சர் ஆல்ரெடி மாறிடுச்சு அப்படின்னு கஷின் கோஜின் பல டேலக்கே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஈனோஜின் எப்பயும் போல ஒரு பதட்டத்திலே இருக்கான். ஓகே, இப்போ வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம பொருட்டோ கிட்ட ஸ்வாட் இருக்கு. ஆனா அவன் போன சாப்டர்ல சுமேரே கிட்ட அந்த ஸ்வாடை கொடுத்து அப்கிரேட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பான். ஓகேவா, அப்படின்னா அந்த ஸ்வாடா அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா இல்ல இது வேறோட ஸ்வாடா அப்படின்னு குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ கிட்ட வேற எந்த ஸ்வாடும் கிடையாது. இது அநேகமா அவன் சுமேரே கிட்ட கொடுத்த அந்த ஸ்வாட் தான். பட் இது அந்த அளவுக்கு சீக்கிரமா அவ ரெடி பண்ணிருப்பாளா அப்படின்றதான் கேள்வி. மேபி இவன் வந்து அர்ஜென்ட்னால பாதியில குடும்பம் அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி இந்த ஸ்வாட்ல என்ன பவர் தான் இருக்கும் அப்படின்னு நான் நிறைய இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம காவாக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட நம்ம பொருட்டோ சண்டை போறதுக்காக மேபி இந்த ஸ்வாடுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம். லைக் ஒரு சோலை வந்து அதுல போட்டிருக்கலாம். அப்பதானே வந்து காவாக்கியால வந்து ஸ்ட்ரிங் பண்ண முடியாது. ஏன்னா காவிக்கோட பவர் வந்து நான் லிவிங் திங்ஸ் வந்து ஸ்ட்ரிங் பண்ணும். ஓகேவா, லிவிங் திங்ஸா இருந்தா அது வந்து ஸ்ட்ரிங் பண்ணாது, லைக் சாமேஹாதா மாதிரி. ஓகேவா, சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஒருவேளை நம்ம ஒரோச்சிமாரோட குசனாகி பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேடா இருக்கலாமோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குசனாகி பிளேடு பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்னேக் ஸ்வாட். ஓகேவா, மேபி அதுவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போன சாப்டர்ல புருட்டோ என்ன சொன்னோம் அப்படின்னா, உலகமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அநேகமா வந்து அது வந்து அந்த ஸ்னேக் பிளேடா இருக்காது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வாட் தான். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேவா, ஆனா இந்த ஸ்வாடை வந்து இவன் சுமேரே கிட்ட பாதியிலே குடும்பமா சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த ஸ்வாடை அவன் அப்கிரேட் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இதை வச்சு அவனால காவாக்கி கூடயும் சிஞ்சுஸ் கூடயும் ரொம்ப நல்லாவே சண்டை போட முடியும். அப்பதான் வந்து அந்த ஸ்வாடுக்கே ஒரு மரியாதை. ஸோ இவங்களோட வீக்னஸ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்வாட் வந்து என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த பேனல்ல கடைசியா யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா காவாக்கி தான். அவன் என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் யூ வெயிட் யூ பேஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சொக்காவை எடுத்து மாட்டுறான். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 விதமா அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். ஒன்னு, போன சாப்டர்ல காவாக்கி அமோட கிட்ட பவர் கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பான். சோ அதனால வா தம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் கொடுக்கறதுக்காக காவாக்கிய கூப்பிட்டு போலாம். சோ அதுக்காக வந்து நான் பவர் ஏத்திட்டு வரேன்டா அப்படின்றது மாதிரி நம்ம காவாக்கி சொல்லலாம். இல்ல அப்படின்னா மமுஷி வந்திருப்பான் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம காவாக்கி சென்ஸ் பண்ணிட்டு இர்ரா நீ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இதுதான் வந்து இந்த 2 அர்த்தம். சோ நம்ம காவாக்கிக்கு நம்ம அமோடோ பவர் கொடுத்தா என்ன மாதிரி பவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இத்தனை நாளா அமோட வந்து காவாக்கியோட ஓன் பவரை லிமிட் பண்ணி வச்சிருந்தான். சோ காவாக்கி எனக்கு இன்னும் பவர் வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப அமோட எங்கிருந்து அந்த பவரை கொடுப்பான் அப்படின்னு யோசிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். அதாவது இந்த கார ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாத்துக்குமே அவங்களோட பாடி வந்து மாடிஃபை ஆகியிருக்கும். இது வந்து காஷின் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம காவாக்கி ஒரு காரா மெம்பர் கிடையாது, அவன் வந்து ஒரு வெசல். சோ அவன் ஒரு வெசலா இருக்கிறதுனால ஷீபாயோட செல்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னதான் வந்து ஷீபாயோட செல்ஸ் நம்ம காவாக்கிக்கு கொடுத்திருந்தாலும் இஷிகி வந்து காவாக்கி உடம்புக்குள்ள ரீபான் ஆகிறப்ப அந்த எல்லா செல்ஸுமே ஓவர் ரைட் ஆகிரும். சோ அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஆனா அமோட தான் எல்லா காரா மெம்பர்ஸ்க்குமே இந்த பவர்ஸை கொடுத்துருக்கான். சோ மேபி அவங்க கிட்ட இன்னமும் ஷீபாயோட செல்ஸ் இருந்தா அதை வச்சு நம்ம காவாக்கிக்கு அவன் பவர் கொடுக்கலாம். அந்த செல்ஸை அவன் எங்க வச்சிருக்கான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. மேபி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை வந்து ஏதோ ஒரு மண்ணுக்குள்ள புழைச்சு கூட வச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். மேபி டைகோகோடனுக்குள்ளே அவன் வச்சிருக்கலாம். ஸோ காவாக்கிக்கு அவன் பவரை கொடுக்குறான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாசிபிலிட்டியே இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலேயும் காவாக்கிக்கு வந்து அவன் பவர் கொடுக்குறான் அப்படின்னா எப்படி கொடுப்பான்? சயின்டிபிக் டூல்ஸ் வச்சு கொடுப்பானா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா காவாக்கி ஒரு சயின்டிபிக் டூல் தான். அப்படி இருக்கப்ப அதை பேஸ் பண்ணி அவன் பவர் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு
ஷீபாவோட ஸ்கில்ஸை வச்சு தான் வந்து அவன் வந்து பவர் கொடுக்க போறான். ஸோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம காவாக்கியும் பவரை பார்க்கறான், போரோட்டுக்கும் ஒரு கத்தி கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவல் லெவல்ல போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இனிமே வந்து சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்னீக் பீக் பேஜ்ல இவ்வளவுதான் இருக்குது. தாண்டி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் ஒவ்வொரு சினாரியோ ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட மாதிரி தோணுது. நல்லான்னு சொல்ல மாட்டேன், ஏதோ சொல்லியிருக்கேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூஸ்கேஷன் புது சீரிஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் பேசிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தெரியாதனமா சோர்ஸ் ஃபீல்ட் டெலிட் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்க வீடியோ எல்லாமே அது காணாமல் போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்குமே அதுக்கப்புறம் அது பண்ணவே தோணலைங்க, சத்தியமா. நானும் விட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் அதை போடுறேன். நானும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் போடவே முடியல. ஏதாவது ஒன்று நடந்துருது நமக்குன்னு. சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து அஃபிஷியல் ரிலீஸ் அப்போ சந்திக்கலாம். இப்போதைக்கு போயிட்டு வரேன். டாடா, பை பை.